ஓம் சாந்தி. இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் பற்றையும் அதனுடைய பல்வேறு வகைகளையும் உணர்தல் என்கிற தலைப்பின் 3ஆம் பாகத்தை பார்க்கலாம். ஒவ்வொரு நேரமும் அகமோ அல்லது புறமோ ஏதாவது ஒன்றை நாம் பற்றி கொண்டுதான் இருக்கிறோம். நாம் பயத்தை உருவாக்குகிறோம். நாம் பற்றி கொண்டிருப்பதை இழந்துவிடும் பயம் ஏற்படுகிறது. பற்று பயத்தை உருவாக்குவதுடன் மட்டுமல்ல, கோபம், துக்கம், பேராசை, அகங்காரம், பொறாமை, ஒப்பிடுதல், வெறுப்பு போன்ற உணர்வுகளையும் தன்னுடன் கொண்டு வருகிறது. இந்த உணர்வுகளின் வேர் பற்றில் இருக்கிறது. இவை பாதுகாப்பின்மையையும் அதிருப்தியையும் உருவாக்குகின்றன. பற்று என்பது நமது உள்ளுணர்வின் ஆழத்தில் பதிந்துள்ள ஒரு சுபாவமாகும். அது நமக்கு சாதாரணமாக தென்படுகின்றது. இது வெறும் சுபாவம்தான். ஆனால் இது நம்மை உணர்வின் அடிப்படையிலும் ஆத்ம அடிப்படையிலும் சிறை செய்யும் அளவிற்கு அளவற்ற சக்தி கொண்டது. ஆனால் பெரும்பாலும் சிறைப்பட்டிருப்பதை நாம் உணர்வது இல்லை. எதிர்மறையான உணர்வு நிலைகள் இவ்விதமான பற்றுடன் தொடர்புடையது. இது மன அழுத்தம் அல்லது அக வெறுமையை உருவாக்குகிறது. சரியான நேரத்தில் நம்மை உதவியற்றவராகவும் உணர்வுபூர்வமாக பலகீனமானவராகவும் உணர வைக்கிறது. நமது உள்ளுணர்விற்கு எதிர்மறையாக தீங்கிழைக்கிறது. பல பிறவிகள் எடுக்கின்ற காலத்தில் நாம் பற்று வைக்க பழகிவிடுகிறோம். அதனுடன் தொடர்புடைய பல வருத்தங்களுக்கும் பழக்கப்பட்டு விடுகிறோம். மனித வாழ்க்கை மற்றும் மனித ஆளுமை தன்மையில் ஆரம்பத்தில் இருந்தே பற்று முழு பகுதியாக இருந்து வருகிறது என்று நம்புகிறோம். இதனால் இது இயற்கை என்று கூறுகிறோம். அதனால்தான் பற்றின் சமஸ்காரத்துடன் தொடர்கிறோம், அதை வலிமையாக்குகிறோம். பிறகு அதை நீக்க வேண்டும் என்கிற சிந்தனை கூட வருவது கிடையாது. நாம் அதை மன அழுத்தத்துடனும் மகிழ்ச்சியற்ற நிலையிலும் செய்கிறோம். இது நமது ஆரோக்கியம், தொழில் மற்றும் உறவுகளை எதிர்மறையாக பாதிக்கிறது. சுயத்தின் இயற்கை நிலை சுதந்திரமாகும். எதையும் பற்றி கொண்டிருப்பது அல்ல. பற்று அது அகமாக இருந்தாலும் சரி, இல்லை புறமாக இருந்தாலும் சரி, அதை நாம் பிறப்பு மறுபிறப்பு சக்கரத்தில் பல்வேறு காலங்களில் அடைகிறோம். அவை நமது இயல்பு அல்ல. மேலும் அவை ஆரம்பத்திலிருந்து வருபவையும் அல்ல. கடந்த 2 நாள் செய்தியில் நாம் கண்ட அனைத்து விஷயங்களும் ஆரம்பத்திலிருந்தே இருக்கிறது. ஆனால் அவற்றின் மீது பற்று இருக்காது. நிகழ்கால துக்கம் பற்று அசாதாரணமானது, இயற்கையானது அல்ல என்பதை குறிக்கிறது. ஓம் சாந்தி.